நமது ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எல்லாரும் வாழ்த்துகிறேன். நாம் யாத்திராகத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதை எழுதினவர் மோசே. தேவன் இதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவன் இதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதற்கு நாம் அடிப்படை சத்தியத்தை தியானிக்க வேண்டியது இருக்கிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 10 வசனங்களை வாசித்தோம் என்றால், மோசே மிதியான் தேசத்தின் அந்த எகிப்தியனை கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பித்து மிதியான் தேசத்திற்கு போகும்போது அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறான். அங்கே அந்த பெண் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாள். அது தண்ணி குடிக்க போகும்போது இன்னொரு கூட்டத்தார் விரட்டுகிறார்கள். இவன் அவர்களிடத்தில் சண்டை போட்டு தண்ணி கொடுக்கிறான். அவளுக்கு தப்பனார் இடத்திற்கு கூட்டி செல்கிறான். இங்கே அவர்களோட கூட அந்த பெண்ணை இவருக்கு மோசே கொடுத்து திருமணம் செய்து இவரும் ஆடு மேய்க்க தொடங்குகிறார். அப்போது தான் மோசே ஒரு மலையின் மீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற போது முச்சடிப்பட்டு இருக்கிறது. அப்போது மோசேயின் இடத்துல தேவன் பேசுகிறார். என் ஜனங்களின் கூக்குரலை கண்டேன், அவர்களுடைய கஷ்டங்களை நான் பார்த்தேன், அவர்களை விடுவிக்கும்படியா உன்னை இங்கிருந்து அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்கிறார். இப்போது மோசேயை தேவன் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் மோசேக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக. அப்போது மோசேயை தெரிந்து கொண்ட நோக்கம் மோசேக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக. சவுலையும் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே சவுலுக்காக தேவன் சவுலை தேர்ந்தெடுக்கவில்லை. ஜனங்களை பிலிஸ்தியர் கையிலிருந்து விடுவிப்பதற்காக. இந்த 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் பார்க்கும்போது சவுலை தேர்ந்தெடுத்தது சவுலுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை பிலிஸ்தியர் கையிலிருந்து விடுவிப்பதற்காக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மோசையை தேர்ந்தெடுத்தது மோசைக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக. ரெண்டாவது, சவுலை தேர்ந்தெடுத்தது சவுலுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக. மூன்றாவது, தாவீதை தேர்ந்தெடுத்தது 1 நாளாகமம் 14:1-2. தீருவின் ராஜாவாகிய தாவீதுக்காக தாவீதை தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை. யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. இப்போது மோசேயை தேர்ந்தெடுத்தது மோசேக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. சவுலை தேர்ந்தெடுத்தது சவுலுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. தாவீதை தேர்ந்தெடுத்தது தாவீதுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. இன்னும் வரும் காலங்களில் மீதியான காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.